ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? நம்ம வீட்டில் இன்றைக்கி முட்டை கிரேவி தான். அது கொஞ்சம் எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 முந்திரி பருப்பு, 2 வத்தல் ஊற போட்டேன். கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும்னு ஊற போட்டேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம் நம்ம தேவை தக்கன போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு தேங்காய் சில்லு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதை போட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, முந்திரி பருப்பும் வத்தலும் அதையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. அடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றி அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வதக்கியிருந்தோம் இல்லையா, அந்த வடசட்டிலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் போட்டு இதில் கருவேப்பிலை போடணுன்னா போடலாம், என்கிட்ட வந்து இல்லை, ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்ததையும் உள்ளே கொட்டி நல்லா ஒரு பரட்டி விட்டு நம்ம வீட்டு மசாலா பொடி 2 ஸ்பூன் காரத்தை தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். இதிலே நமக்கு தேவை தக்கன தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு அடுத்து வந்து கொதிக்கையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கையும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இது ரெடி ஆயிரும். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, அப்புறம் புளியோதரை கொஞ்சம் இருந்தது, அதுவும் கீரை பொரியல் செஞ்சுருந்தேன் சைடிஷ்ஷு, அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. பெரும்பாலும் வீடியோ பேசுகிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காது, அதனால தான் நான் பாட்டு எடிட் பண்ணி போட்டு விட்றேன். பேச டைம் கிடைக்கிறப்ப நான் பேசி போட்டு விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.